வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தக்காளி சாதம் செய்து எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவைக்கேற்ப நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயும் நல்லா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டோம்னா அந்த வாசனை எல்லாம் போயிடும். கூடவே ஒரு 8 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கட்டும். நம்ம தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே நம்ம இப்போ 2 ஸ்பூனோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூனோட மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூனோட சேர்க்குறேன். கரம் மசாலா போட்டோம்னா ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதனால தான் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ரொம்ப தேவை, கொஞ்சம் போட்டால் கூட போதுமானது, ரொம்ப போட தேவையில்லை. சிலருக்கு பிடிக்காது, அவங்க போட்டு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கரம் மசாலா சிலருக்கு பிடிக்காது, அதையும் தவிர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தருணத்தில் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு நிதானமாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இது கலந்துட்டு ஒரு 7 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சுவையான டொமேட்டோ சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாதம் இது. பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.